இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா Realme Narzo 20 ப்ரோவோட அன்பாக்சிங் ப்ளஸ் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நான் மேபி இது லேட்டாக இருக்கலாம் Realme Narzo 20 ப்ரோங்கிறது. பட் அவங்க Narzo 30 ப்ரோ இறக்குறதுனால 20 ப்ரோவை எவ்வளோ சீக்கிரமாக தள்ளி விடணுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் இந்த ஃபோன் வந்து ஒரு நல்ல ஆஃபரில் கிடச்சிச்சு. உண்மைக்குமே ஒரு சூப்பரான ஃபோன் தான். எவ்வளோவுக்கு வாங்கினேன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து பேங்க் ஆஃபர் ஆமாம்மா அவங்க எல்லா டெபிட் கார்டுக்குமே ஒரு ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. அந்த ஆஃபர் யூஸ் பண்ணி அது 15,000 மொபைலு ஆக்சுவலாக, அதாவது ரொம்ப நாளாக விற்றுட்டு இருந்தது 15,000க்கு விற்றுக்கிட்டு இருந்துச்சு. பட் நம்ம அன்றைக்கி அந்த கார்டு யூஸ் பண்ணி 13,000க்கு சூப்பராக எடுத்தாச்சு. நம்ம ஃப்ரெண்டு தான் வாங்கியிருந்தாங்க. அந்த அன்பாக்சிங் ப்ளஸ் ரிவ்யூ தான் நீங்கள் இதை பார்க்க போகிறீங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு வரைக்குமே அந்த Realme Narzo 20 ப்ரோ இப்போ நான் ஒரு 13,000 பட்ஜெட் வச்சுருக்கேன். இப்போ எனக்கு ஒரு நல்ல ஃபோன் வேணும், எல்லா விதத்துலையும் கேமராவாக இருந்தாலும் சரி, பட் கேமிங் முக்கியமாக கேமிங்காக ஒரு ஃபோன் வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நான் Realme Narzo 20 ப்ரோ அந்த 13K செக்மெண்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். வேறு எதுவும் இருக்குதான்னு தெரில. பட் ரீசெண்டாக ரெட்மி நோட் 10 சீரிஸ் இறக்கியிருக்காங்க. ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது. சத்தியமாக எதிர்பார்க்கல. 12,000க்கு ஒரு சூப்பர் AMOLED பேனல் கொடுக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. அவங்க ப்ராசஸருமே ரொம்ப டவுன்கிரேட் பண்ணாமல் மீடியாடெக் கீழே போகாமல் ஸ்னாப்ட்ராகன்லேயே 678 கொடுத்து அதே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் ரெட்மி. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வாங்கிட்டேன், இல்லாட்டினா கண்டிப்பாக நான் ரெட்மி நோட் 10 சீரிஸ் தான் வாங்கியிருப்பேன். வாங்கின கிளைண்ட் வந்து அவசரமாக மொபைல் தேவைப்பட்டதுனால வாங்கியாச்சு. அண்ட் Realme Narzo 20 ப்ரோ எந்த வகையிலும் குறைஞ்சதும் இல்லை. கேமிங்காக இருக்கட்டும், எல்சிடி பேனல் 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. வாங்க அன்பாக்சிங் ப்ளஸ் ரிவ்யூ வீடியோ பார்க்கலாம். இன்னும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க. அதோட சேர்த்து பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரியல்மி நமக்கு எப்போவுமே ஃப்ளிப்கார்ட்டில் தான் கிடைக்கும். ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருந்தோம். பேக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே பாக்ஸ் எடுக்கலாம். பேக்கிங் ரொம்ப டைம் எடுத்ததுனால கொஞ்சம் டைம் லேப்ஸ் போட்டிருக்கோம். இப்போ நீங்கள் நீட்டாக பார்க்கலாம். அது மேலே இருக்கிற ரேப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற நம்ம ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் விவரமாக பார்க்கலாம். உள்ளே மேலே ஒரு இது கொடுத்துருக்காங்க. வழக்கமாக டிபியூ கேஸ் இப்போ உள்ளே இருக்க தான் செய்யுது. சாம்சங் மட்டும் தான் டிபியூ கேஸை தூக்கிட்டாங்க. இவங்க இன்னும் டிபியூ கேஸ் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு நல்ல விஷயம். ஃபஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல. நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கிறது ஒரு ப்ளூ வேரியண்ட்டு. பிளாக் இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம ஆர்டர் போடும்போது இந்த கலர் தான் அவைலபிளாக இருந்துச்சு அந்த ஆஃபர் பீரியடில். ஓகே, நல்லா தான் இருக்குது. வாங்கின ஃப்ரெண்டுக்கு இந்த கலர் பிடிச்சிருக்குன்னே சொல்கிறாங்க. அதனால் ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஃபோன் அப்படி வச்சுட்டு பாக்ஸ்குள்ளே என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். சார்ஜர் பாக்ஸ்குள்ளேயே வந்துடுது. கரெக்டாக வந்துடும். 2019 லாஸ்ட்டில் இறங்கினது. ஃபஸ்ட் பூட் அப் பண்ணிடலாம். மொபைலை சைடில் வச்சுட்டு கவர் போட்டுருங்க. கவர் போட்டு யூஸ் பண்ணால் தான் நமக்கு சேஃப்டி நமக்கு கேமரா லைட்டாக தான் பம்ப் வெளியே வந்திருக்கு. ரொம்ப பெரிய அளவில், ரொம்ப ஒரு பழைய மாடல் இல்லாமல் புது மாடலும் இல்லாமல் நீட்டான கேமரா தான். இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு சூப்பராக தான் இருக்குது. எந்த பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு இது Realme UI. அது Realme UI 1 தான் ரன் ஆகுது. 2.0 சீக்கிரத்தில் ஒரு அப்டேட் வரும்னு நினைக்கிறேன். எப்பவும் படித்து பார்த்துட்டு என்ன விஷயங்கிறத பார்த்து இது கொடுங்க, அளவு கொடுக்கறதுக்கெல்லாம். செக்யூரிட்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட்டு சைடு மவுண்டட் கொடுத்துருக்காங்க. இதை போக பின்னோ இல்லைன்னா நீங்கள் பேட்டர்னோ போட்டுக்கலாம். நல்லா இருக்குது. வழக்கம் போல் இருக்கிற Realme UI தான். ரொம்ப புதுசாக ஒன்றும் இல்லை. 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட்டு உங்களுக்கு நல்லா வேலை செய்யும். ஸ்மூத்னஸ் தெரியுது கொஞ்சம். ரொம்ப வந்து நமது வித்தியாசம் தெரியாது 90 ஹெர்ட்ஸ் பேனலுக்கும் 60 ஹெர்ட்ஸுக்கும். அது கேம் விளாடும்போது மேபி அந்த ஃபீட்பேக் உங்களுக்கு கிடைக்கலாம். இதாங்க மொபைலோட ஃபஸ்ட் லுக்கு. 65 வாட்ஸ் தந்திருக்காங்க. நல்லாயிருக்கு. கேமரா வந்துட்டு உங்களுக்கு பேக்கில் 48 MP கொடுத்துருக்காங்க. 48 MP குவாட் செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. நல்லா ரிசல்ட்ஸ் நல்லா தான் இருக்குது. இமேஜெலாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா பார்த்தீங்கன்னா கிறிஸ்பான இமேஜ் தான். நல்லா தெளிவாகவே இருக்குது. நல்லா ஜூம் பண்ணாலும் பிக்சல்ஸ் அந்த அளவுக்கு உடையலை. நல்லா தெளிவாகவே தெரியுது. லேட்டஸ்ட் மாடலுக்கு ஏற்றாப்புல பஞ்ச் ஹோல் கொடுத்து தான் கேமரா அவங்களுக்கு ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. முன்னாடி ஒரு 16 MBக்கான பஞ்ச் ஹோல் கொடுத்துருக்காங்க கேமரா. இதான் நம்ம ஃபோன் அப்படியே ஒரு க்ளோஸ் லுக்கில் பார்க்கலாம். பிளாக்கு கிடச்சிச்சின்னா பிளாக் இன்னும் சூப்பராக இருக்கும். பிளாக் ட்ரை பண்ணுங்கள் வாங்குறவங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. சைடில் வந்து எல்லாம் பிளாஸ்டிக் பில்டு தான். டிபியூ கேஸ் குவாலிட்டி ஓகே.
நம்ம எதிர்பார்க்குற பாக்ஸ்குள்ளேயே கொடுக்குறாங்கல்ல. சில பிராண்ட்லாம் எதுவுமே கொடுக்குறதில்ல ஃபோனை தவிர, இவங்க எல்லாம் கொடுக்காங்க. சூப்பர் தான், நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு சூப்பராக தான் இருக்குது ஃபோனு. ஸோ இந்த ஃபோனோட பெரிய ஹைலைட்டு இந்த ஒரு விஷயந்தான், 65 வாட்ஸ் சார்ஜிங்கு. இப்போ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட ஸ்பீடை பார்க்கலாம். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். பார்த்தீங்களா, ரொம்ப குயிக்காகவே இருக்குது. ஒரு 0.7 செகண்ட்ஸ்லேயே ஓப்பன் ஆகுது. பெட்டர் தான் இந்த செக்மெண்ட்டுக்கு. இவ்வளோ வாங்க, வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அன்பாக்சிங் நீட்டாக பண்ணியாச்சு. எல்லாம் அவங்க பாக்ஸ்லேயே ஒரு டிபி கேஸ் கொடுத்துருந்தாங்க, அதை போட்டு சூப்பராக பூட்டப் பண்ணி மொபைல் ரெடியாக இருக்குது. உங்களுக்கு இன்னும் மொபைலில் ஏதாவது கொஸ்டின் இருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் இருந்தாலும் மொபைலோட சின்ன ஸ்பெக்ஸ் சொல்கிறேன். அவங்க வந்துட்டு பேட்டரி வந்துட்டு 4500 கொடுத்துருக்காங்க. போக 65 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங். 13,000 ரூபாய்க்கு 65 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கா? 15,000 ரூபாய்க்கு 65 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் 13 ரூபாய்க்கு தான். இது 15,000 கூட இல்லை. Realme 7 Pro கொடுத்துட்டு இருந்தாங்க 65 வாட்டு. அண்ட் இப்போ Realme சீரியஸில் Realme X7 Pro அதில் தான் உங்களுக்கு வந்துட்டு 65 வாட் கிடைக்குது. பட் 65 வாட்டுங்கிறது ஒரு ரொம்ப நல்ல விஷயம் தான். பட் நினைப்பீங்க பேட்டரி வந்து சீக்கிரமாக போயிடுமோ நினைப்பீங்க. அப்படி எதுவும் பயப்பட வேண்டாம், அதோட சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. கேமரா மட்டும் கொஞ்சம் டவுன் கிரேடாக இருந்துச்சு. நம்ம கிளைண்ட் சொன்னார், கிளைண்ட் மீன்ஸ் என் ஃப்ரெண்டு தான், கேமரா கொஞ்சம் பிடிக்கலன்னு சொல்லலாம். மற்றபடி அந்த 13,000 ரூபாய் செக்மெண்ட்டுக்கு கேமரா அது வந்து ரொம்ப மோசமான கேமரா நல்லா இல்லை, ரொம்பவே நல்லாவே இருந்துச்சு எனக்கு பொறுத்த வரைக்கும். அண்ட் நாங்கள் ஜிகாம் இன்ஸ்டால் பண்ணி நான் சில பிக்ஸ்லாம் எடுத்தோம், அது ரொம்ப இன்னும் சூப்பராக இருந்துச்சு. அண்டு கண்டிப்பாக ரெட்மி நோட் 10 வீடியோ பண்ணலாம். நம்ம ஃபோன் வாங்குற அளவுக்கு நம்ம பெரிய ஆளுங்க கிடையாது. பட் நான் வந்து ஒரு கிளியரான ஒப்பீனியன் வந்து என்னோட வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். என் சைட்லேருந்து உங்களுக்கு என்ன தர முடியுமோ அதை நான் கண்டிப்பாக தரேன். ஒருவேளை நீங்கள் கன்ஃபியூஷனில் இருந்தீங்கன்னா, ஒரு 15,000 ரூபாய்க்கு ஒரு புது மொபைல் வாங்கணும்னு நினச்சிட்டு ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் அதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அண்டு இந்த Realme Narzo 20 Proவில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. Realme Narzo 30 Pro வீடியோ பண்ணலாம், கண்டிப்பாக பண்ணலாம். அண்ட் எல்லாத்துக்குமே வீடியோ பண்ணலாம், எல்லா சஜஷனும் கொடுக்கலாம். சூஸ் த பெஸ்ட்டு, அது பண்ணலாம். எது வந்து எல்லாத்துக்குமே பெஸ்ட்டு, நம்ம கொடுக்குற இந்த ஒரு காசுக்கு இது தான்ப்பா பெஸ்ட்டாக இருக்கணுங்கிற மாதிரி வீடியோ கண்டிப்பாக நான் போடுறேன். அண்டு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. முக்கியமாக தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மொபைல் வாங்குற லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ப்ரைஸ் டேக்லேயே உங்களுக்கு நிறைய மொபைல் ஆப்ஷனில் இருக்கலாம். ஐ திங்க் போக்கோ M2 Pro ஆப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு ரெட்மி நோட் 9 சீரியஸ் பேசிக் வேரியண்ட் உங்களுக்கு ஆப்ஷனில் இருக்குது. ரெட்மி 9 பவர் ஆப்ஷனில் இருக்குது. இந்த மாதிரி இருக்குது. பட் எதுக்கு நீ Narzo 20 Pro எடுத்தேன்னு சொன்னீங்கன்னா, அது வந்து ஒரு ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. முக்கியமாக கேமராக இருந்தீங்கன்னா அது சூப்பரானது. ஏன்னா எல்சிடி டிஸ்பிளே 90 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அது ரொம்பவே ஒரு சூப்பரான அப்டேட்னு சொல்லலாம். அண்டு உங்கள் கேமரா முக்கியம். Narzo 20 Proன்னு ஒரு சின்ன ட்ராபேக்னா, கேமரா வந்து எனக்கு ரொம்ப எதிர்பார்க்குறீங்கன்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து Narzo 20 Pro வேண்டாம். கேமிங், நான் வந்து ஒரு கேமர் கிடையாது, எனக்கு வந்து கேமரா தான் கொஞ்சம் முக்கியம், நான் ஃபோட்டோஸ் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போக்கோ M2 Pro பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். போக்கோ M3 கூட சூப்பராக தான் இருக்குது, புதுசாக லான்ச் ஆயிருந்துச்சு. நம்ம டெக்னாலஜி ஜாக்குங்கிற வீடியோ பார்த்தேன், அவங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஜிகாம் இன்ஸ்டால் பண்ணி பண்ணும்போது OnePlus 8 Proவோட காம்படேட் பண்ணுது. ஸோ நீங்கள் கேமரா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா போக்கோ M2 Pro பாருங்கள் 13K செக்மெண்ட்டுக்கு. அண்டு எங்களுக்கு புதுசாக மொபைல் வேணும்னு நினச்சிங்கன்னா ரெட்மி நோட் 10 பேருங்க, அதுவுமே சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆம்லோட் பேனல் எந்த ஒரு ப்ரைஸ்ட்டு இந்த ஸ்பெசிக் மேலே கிடைக்காத ஒரு இது. அவ்வளோதாங்க, இதை தான் சொல்லணும்னு நினச்சேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. நீங்கள் இன்னும் நம்ம டெக் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படினால தான் இந்த மாதிரி அன்பயாஸ்டு ரிவ்யூ உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். வாங்குறதுக்கான எல்லா லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். சீக்கிரமாக நம்ம 1/2K அடிக்கணும். மோஸ்ட்லி 493 சப்ஸ்கிரைபர் வந்துட்டோம். சீக்கிரமாக 1/2K அடித்து சீக்கிரமாக 1K அடித்து சீக்கிரமாக நம்மளுக்கு மானிட்டைசேஷன் எனபிள் ஆகணும். எல்லாருக்கும் உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. ப்ளீஸ் மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வீடியோ லைக் பண்ணிடுங்க. எந்த ஒரு டவுட்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷன் கேளுங்க. கண்டிப்பாக பெருசாகணும் ரிப்ளை பண்ணுவேன், எவ்வளோ பெரிய வேணாலும் பண்ணுவேன். இன்ஸ்டாகிராமோ இல்லைங்களே நீங்கள் இதில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன், நீங்கள் உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சைன் வாட். பாய், அடுத்த வீடியோ பார்க்கலாம்.